தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில் இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால் பெண்களே நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடைய தவற. வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனன். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் நாளை ஜூலை 19 ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. இன்றைய முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி நம்ம வீடுகளில் சிறப்பு வழிபாடுகள் செய்வதுண்டு. அதோடு ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய தானத்தை பற்றி இன்றைய காணொளியில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். காணொளி இறுதி வரை இணைந்திருங்க. ஆடி மாதத்தில் புதிய நிலம், புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம். அதற்கான முன் பணத்தையும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம செலுத்திடலாம். தொடர்ந்து மந்திர ஜபம் செய்வதும் இந்த மாதத்தில் புனிதமானது. மற்ற மாதங்களில் தொடங்கும் மந்திரத்தை காட்டிலும் ஆடி மாதத்தில் மந்திர உச்சரிப்பை தொடங்கும் பட்சத்தில் அது பல நூறு பலன் நம்மை வந்தடைய செய்யும். அதே போல தான பொருட்களில் முதன்மையாக சொல்லப்படுவது வஸ்திர தானம் மற்றும் உணவு தானம். நம்ம செய்யக்கூடிய வஸ்திர தானம், தானமாக கொடுக்கக்கூடிய துணிகள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி இந்த ஆடி மாதத்தில் வஸ்திர தானம் செய்யுங்க. தடைப்பட்ட மங்கள காரியங்கள் இனிதே நடைபெறும். அதே போல ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய உணவு தானமும் புண்ணிய தானமாக கருதப்படுகிறது. அம்மன் வழிபாட்டிற்கு கூழ் காய்ச்சி வரும் பக்தர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது மிக உயர்ந்த தானமாக இந்த ஆடி மாதத்தில் கருதப்படுகிறது. தொடர்ந்து ஆடி மாத பூஜையில் கலந்து கொள்ளும் சுமங்கலி பெண்களுக்கு அல்லது கன்னி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் குடும்பத்திற்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். இந்த ஆடி மாதத்தில் அவசியமா செய்ய வேண்டிய தானம் அது என்ன பொருள்? நம்ம மற்றவர்களுக்கு இந்த தானங்களை செய்வதன் மூலம் எம்மாதிரியான பலன்கள் நம்மை வந்து சேரும் என்று மிக சுருக்கமாக இந்த காணொளி நம்ம பார்த்தோம். இதே போல பல ஆன்மீக தொடர்பான காணொளிகளுக்கு ரச்சனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.